Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 619 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல டோஃப்ளமிங்கோட ஆளுங்க நம்ம பிராங்கிய பாத்துட்டாங்கல்ல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஆபத்தான ஒண்ணுதான் இவனை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. உடனே பயங்கரமா அப்படிக்கான்னு திரும்பி வேற லெவல்ல போசெல்லாம் கொடுத்து கடைசியில அப்படியே கண்ணை நீட்டுவான். அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அட்டிங் ஒக்க மக்கா பட்ட 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 பட்டன்னு கண்ட மணிக்கு சுட்டு தள்ளுவான். அவ்வளவுதான் சிக்கி சீனா பின்ன மாதிரி அப்படியே மேல இருந்து புகஞ்சு கீழே விழுவாங்க. அந்த பேபிங்கிறவ பஃபலோ ஏந்திரா ஏந்திரி தண்ணியில விழுந்தா நமக்கு சங்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவா. எங்க வந்து யாருகிட்ட பிராங்கின்னா சும்மாவா எப்படி அவன் அட்டாக் பண்ணுவான் கொஞ்சம் கூட அவ எதிர்பார்க்கவே இல்ல. மறுபடியும் பஃபலோ ஸ்டேபிள் ஆகி அப்படியே பறக்க ட்ரை பண்ணுவானா. பிராங்கி விடவே மாட்டான். கண்ட மேனிக்கு சும்மா பட்ட 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 பட்டன்னு சுட்டு தள்ளுவான். அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்குள்ள படாத பாடுபடுவாங்க. அந்த பேபி ஃபை பார்த்துட்டு இது என்ன பேசிபிஸ்டாஸா? ஆனா அந்த மாதிரியும் தெரியல. ஏன்னா சீசர் ரெடி பண்ணானா ஹியூமன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணவே மாட்டான். இது வேற என்னமோ ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. எதுவா இருந்தா என்ன ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிட்டு அந்த பஃபலோ அவளை சுத்தி தூக்கிட்டு வீசுவான். அவளுமே இன்னைக்கு பொலந்துடுறேன்னு சொல்லி அவளோட கண்ணை எய்ம் வச்சு சண்டைனா சண்டை தாண்டா இன்னைக்கு உன் மண்டை காலியாக போகுதுன்னு பட்ட 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 பட்டன்னு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுவான். அவ சுடுற புல்லட் ஒண்ணு கூட மிஸ் ஆகாம டைரக்டா பிராங்கி மேலதான் வந்து அடிக்கும். அவனால எதுவும் பண்ண முடியல. கண்ணா பின்னாடி எல்லா புல்லட்டையும் நெஞ்சில வாங்கிக்குவான். அப்படியே அந்த இடமே புகஞ்சிரும். பேபி ஃபை கன்ஃபார்மே பண்ணிட்டா. அது என்னன்னு தெரியல ஆனா அழிச்சிட்டான்னு கொஞ்ச நேரத்துல கடுப்பா கிளப்பிருச்சு. அப்படின்ட்டு பொறுமையா லேண்ட் ஆயிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி ஆர்பில்லிங்க காட்டுறாங்க. அந்த இடமே கண்ணா பின்னான்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரஃபல்கர்லாம் இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது, எல்லாருமே வண்டியில ஏறுங்கன்னு சொல்லி அத்தனை பேத்தையும் அடிச்சு புடிச்சு மேல ஏத்திட்டு இருப்பாங்க. இங்க ஒரு குழந்தை கூட சிக்க கூடாது, எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு சொல்லி நேவி ஒரு சைடு பயங்கரமான வேலை. ஆனா லூஃபி மட்டும் எவ்வளவு பில்டிங் உடஞ்சு விழுந்தாலும் அவன் பாட்டுக்கு கேஷுவலா நின்றுட்டு இருப்பான். எதுக்காகனா சாப்பருக்கும் ப்ரூக்கு காண்டியும் நம்ம டைமுக்கு போயாகணும்னு சொல்லி எல்லாருமே அந்த ட்ராலில ஏறிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஐலாண்டு ஃபுல்லாவே அந்த பாய்சன் கேஸ் தான் இருக்குது. வெளியில போனா பிரச்சனை வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஆனா இவங்க அதுல எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி நேரா அந்த டேங்கர் கிட்ட போனா மட்டும்தான், ஐ மீன் அந்த சேடு கப்பலை தான் சொல்றானுங்க, அது கிட்ட போனாதான் தப்பிக்க முடியும். ஆனா அதுக்கு இவங்க எப்படியாச்சும் சீக்கிரமா கிளம்பணும். ஆனா இன்னுமே ஏகப்பட்ட பேர் வர வேண்டி இருக்குது. குழந்தைங்க எல்லாம் நாங்க எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க ரிஸ்க் எடுக்க தயார், மூச்சை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம் பாங்க, அதனால எங்களையும் உங்க கூட கூட்டு போங்க, எங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நமிக்கும் வேற வழி இல்ல, நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், இதுக்கப்புறம் நடக்கிறது பூரா விதிப்படி நடக்கட்டும், நம்ம எல்லாருமே தப்பிக்கிறோம், அத்தனை பேரும் வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்லுவாளா. உடனே சந்தோஷத்துல காட்டுத்தனமா கத்துவாங்க. அதே நேரம் இன்னுமே சீசர் பேன் தான் கிடப்பான். ஏன்னா அடிச்ச அடி அப்படி 2 நாளைக்கு எந்திரிக்கிறது டவுட் தான். அதே நேரம் அந்த பேபி ஃபையும் பஃபலோவும் நம்ம எப்படியோ அந்த ரோபோட்டை போட்டு தள்ளியாச்சு, இனி போய் சீசரை காப்பாத்திட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ சுட்டு அந்த இடமே புகையாச்சுல்ல, அந்த புகை அப்படியே கலையும். பார்த்தா உள்ளுக்குள்ள நம்ம பையன் இன்னும் ஒரு சின்ன கீரல் கூட விழாம அப்படியே கெத்தா பல நின்னுட்டு இருப்பான். அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். என்ன அந்த அளவுக்கு கொடூரமா சுட்டா, ஒரு சின்ன கோடு கூட விழல, எப்படா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது உங்க டர்ன் முடிஞ்சிருச்சு, இப்ப இது என்னோட டர்ன்னு சொல்லி பிராங்கி ஒரு ரொட்டேஷனை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா மூதேவி ஷீல்டு எடுத்து நின்னுட்டு இருப்பான். ஏன்னா அவ சுட போறத தடுக்க போறானாமா. அவளே பச்சை பச்சையா திட்டுவா, அட முட்டா பையல, நான் சுட்டு முடிச்சு இவ்வளவு நேரம் கழிச்சாடா ஷீல்டு எடுப்பேன்னு. இது ஸ்லோவுக்கும் ஸ்லோ ஆச்சே. பிராங்கிக்கு கடுப்பாயிரும். எது நான் ஸ்லோவா அப்படின்னா நான் டல்லா இருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு டாக்டிக்கல் ஸ்கில்லும் இல்லன்னு சொல்ல வரியா, சொல்லுன்னு கேட்ட உடனே நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல, நீ அதான் சொல்லிட்டு இருக்கேன்பா, நீ ஜெனரல் பிராங்கியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நான் ஒரு பயங்கரமான ரோபோட், இப்ப பாருன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஷீல்ட தான் எடுத்து நீட்டுவான். அவ பச்சை பச்சையா திட்டுவா, என்னதான்டா ட்ரை பண்ற முட்டா பையல, எங்களால தாங்க முடியலடா அட்டவலியாங்கும் போது அந்த ஷீல்டு எடுத்து திருப்பி பார்த்துட்டு பூமரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நேரா வீசிடுவான். ஐயோ ஷீல்ட தூக்கி வீசிட்டானேன்னு பதறுவாங்க. கரெக்டா அந்த ஷீல்டு பேபி ஃபை கிட்ட வரும்போது லைட்டா தலை நவுத்துவா, அப்படியே கேஷுவலா பின்னாடி போயிடும். இந்த மாதிரி விளையாட்டு ஜாமானெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் எதுவும் பண்ண முடியாது கண்ணா, சீசரை ரெக்கவர் பண்ண விடலன்னா நீ எங்க எனிமி, உன்னை நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க எல்லா ஆயுதத்தையுமே தூக்கி பின்னாடி வீசிடுவான். என்னாச்சுமா, இதுக்கப்புறம் நீ சண்டை போட போறது இல்லையா, கிவ் அப் பண்ணியான்னு கேட்டா இதுக்கப்புறம் தான்டா நிஜமான சண்டையை ஸ்டார்ட் ஆக போகுது, இவ்வளவு நேரம் நான் வெப்பனை வச்சு சண்டை போட்டு பார்த்திருப்பேன், நானே இப்ப வெப்பனா மாற போறேன்னு சொல்லி கண்ணா பின்னாடி அவ ஷேப்ப மாத்துவா. அப்படியே கொலை மாதிரி ஒரு பெரிய சைஸ் கத்தியா மாறுவாளா. அதுக்கப்புறம் பஃபலோ ரெடியான்னு கேட்டுட்டு அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பா. அவன் அவளோட காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவன் கையை அவன் பாடி மொத்தத்துக்கு சுத்துவான். அது ஏதோ அந்த கட்டர் மிஷின் இருக்குல்ல அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு நம்மள மறுபடியும் அந்த ஷீல்ட தூக்கிட்டு வீசுவான். அதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டு வருவாங்க. இப்ப என்னன்னா நம்ம பிராங்கிய வெட்ட போறாங்க. சோ அதுக்காக பாஞ்சு வந்து அடிக்கும் போது நம்மால அவன் கத்திய வச்சு அசால்ட்டா தடுத்துருவான். பிராங்கி பார்த்துட்டு நாட் பேட், நீ வெப்பன் கேளு, அவன் ஃபேன் மேனா நல்லா இருக்குதுன்னு பாராட்டுவானா. அவ வண்டியா திட்டுவா, ஏன்டா நீ சண்டை போட ட்ரை பண்றியா இல்ல என்ன பண்ண ட்ரை பண்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல பாங்க. அப்பந்தான் நம்மால மேட்டர் சொல்லுவான்.
அவன் 1000 சன்னி கப்பலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க வரது சீசரை காப்பாத்த. இந்த மேட்டர் தெரிஞ்சிருந்தா அவன் அப்பவே விட்டுருப்பான். நல்ல வேலை அவன் சன்னியை நினைச்சிட்டு அவங்கள தடுத்துட்டு இருக்கான். கண்டமேனிக்கு தள்ளி விட்டு கண்ணெல்லாம் வச்சு சுட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம செம்ம காண்டாயி மறுபடியும் ஒரு புது வெப்பனா மாறுவா. இப்ப அவ ஒரு மிசைல் கேர்ளாமா. அவனை விடாத போட்டு தள்ளுன்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு தூக்கிட்டு வீசுவான். மின்னல் வேகத்துல சும்மா பிச்சுட்டு வருவான். என்ன ஆனாலும் சரி உங்ககிட்ட இருந்து சீசரை காப்பாத்தி கூப்பிட்டு போவான் பாலா. அவன் முழிப்பான், எது சீசரா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போவாளா, என்ன சொல்றா இவன் ஒண்ணும் புரியாம. சரி அட்டாக் பண்ண வர்றா, திருப்பி அட்டாக் பண்ணுன்னு கண்டமேனிக்கு சுடுவான். அவ எல்லா அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆகி பறந்து வந்து ஒரே அடி சும்மா பட்டால்னு பிளாஸ்ட் ஆகும். சொல்ல போனா அந்த இடமே பயங்கரமா புகஞ்சிரும். அவ்வளவுதான் சோலை முடிஞ்சு. இனி நமக்கு பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் பிளாஸ்ட் ஆகி மேல இருந்து கல்லெல்லாம் தெரிச்ச உடனே சீசர் பார்த்துட்டு, ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன், என்னால மூவ் பண்ண முடியலையே, சாதா அடி அடித்தான் எடுபட்ட பைய என்ன காட்டு காட்டிட்டான், செத்துருவோம் போல இருக்குதே, டேமிட் அவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, கண்டிப்பா வாயில பாய்சன் கேஸை ஊத்தி விட்டு கொண்டு விடுவேன்னு ரஃபேல்கர்லா லூஃபி ஸ்மோக்கர் இவங்க 3 பேர்த்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா காண்டாவான். அந்த டைம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவனுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா ஸ்மோக்கரோட ஹார்ட் இவங்கிட்ட தான் இருக்குது. அதான் ட்ரஃபல்கர்லா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனானே, இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கீழே ஷார்ப்பா ஒரு கல் எடுத்துக்கிட்டு ஹார்ட்டை குத்துறதுக்காக ரெடி ஆயிருவான். அவனுக்கு என்ன அசிங்கமா இருக்குன்னா அவன் சாகிறத இவனால நேர்ல பார்க்க முடியாமா. சே பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் குத்துனதுக்கு அப்புறம் கண்ணை பெருசா ஓபன் பண்ணி வாயில ரத்தம் கக்க கக்க அப்படியே கீழே விழுந்து சாவான். இதோட உன் சோழி முடிய போது உன் கூட இருக்கவங்க எல்லாம் உன்னைய பார்த்து பதற போறானுங்க. நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்க, நீ சாக போறேன்னு சொல்லிட்டு இதயத்தை குத்த ரெடி ஆயிட்டான். அங்க எல்லாத்தையுமே வண்டியில ஏத்தியாச்சு. டோரு க்ளோஸ் ஆக போகுது. கேஸ் வேற பயங்கரமா வந்துட்டு இருக்குது. எல்லாருமே பார்த்து பீதியாகி அடிச்சு புடிச்சு மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியோட டீம் மட்டும் அவங்களுக்காண்டி அப்படியே காத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க அசைற மாதிரி இல்ல. ட்ரஃபல்கர்லாம் வண்டியா திட்டுவான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலான்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த சீசரை மட்டும் இவங்க விட்டுட்டாங்கன்னா இவங்க போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். அதனால வான்னு சொல்லி கூப்பிட்டா, இல்ல எனக்கு இப்ப முக்கியம் அது இல்ல, என்னோட க்ரூ மெம்பர்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். யாரும் அசைற மாதிரி இல்ல. ட்ரஃபல்கர்லாவே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம நேவிலையுமே இன்னும் சில பேர் வரல. அதனால பொறுமையா இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயினா நம்ம ஆளுங்க அவ்வளவுதான்.